Hi friends, Basics of Stitching episode 1. இந்த வீடியோ மெஷர்மெண்ட் டேப்போட ரீடிங் பற்றி நான் டீச் பண்ணுறேன். இப்போது இந்த டேப்போட ரீடிங்கை நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த மெட்டல் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, இதை வந்து நம்ம 0ன்னு சொல்லுவோம். இந்த மெட்டல் பக்கத்தில் ஒரு சின்ன லைன் இருக்கும், அதை 1/8. அதுக்கு பக்கத்தில் ஒரு மீடியம் லைன் இருக்கும், தட் இஸ் கால்டு 1/4. இந்த மாதிரி எல்லா டைனி லைன்ஸுக்கும் சீக்வன்ஸ் இருக்குது. 1/8, 3/8, 5/8, 7/8. இதை நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மீடியம் லைன்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதுக்கும் சீக்வன்ஸ் இருக்குது. 1/4, 1/2, 3/4. இந்த ஒரு பிளாக் மட்டும் நீங்கள் மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா கோயிங் ஃபார்வர்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 இருக்குது வச்சுங்களா, 1க்கு பக்கத்தில் இருக்குது 1/8. அதுக்கு பக்கத்தில் நெக்ஸ்ட்டு 1/4, நெக்ஸ்ட்டு 3/8, 1/2, 5/8, 3/4, 7/8. இது மாதிரி தான் அது ரிப்பீட்டடாக போயிட்டே இருக்கும். இது நீங்கள் ஒரு தடவை ஒரு பிளாக்கை மட்டும் நீங்கள் திரும்ப நீங்கள் பார்த்து நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸோ தட் நீங்கள் போக போக உங்களுக்கு வந்து அது ஈஸியாக உங்களுக்கு மெமரைஸ் ஆகிடும், ஈஸியாக நீங்கள் சொல்லிவிடுவீங்க. நீங்கள் இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா பேட்டர்ன் மேக்கிங்கில் ஈவன் சிங்கிள் பாயிண்ட்டை கூட மிஸ் பண்ணாமல் பர்ஃபெக்டாக பேட்டர்ன் மேக்கிங் பண்ண முடியும். நீங்கள் இந்த 1 பிளாக்கை மட்டும் நல்லா நீங்கள் மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா கோயிங் ஃபார்வர்ட் இந்த டைனி லைன்ஸோடைய மெஷர்மெண்ட்டை ஈஸியாக நீங்கள் சொல்ல முடியும். இந்த 1/4, 1/2, 3/4 இது வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சு, 3/4 இன்ச்சு சொல்லுவாங்க. இந்த 1/4 இன்ச்சு 1/4 இன்ச்சுன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி டேப்பில் ஒரு சைடு இன்ச்சஸ் இருக்கிற மாதிரியும் ஒரு சைடு சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரியும் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டேப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. என்ஜாய் லேர்னிங்.